வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் எக்ஸாம் கிரேட் 3ல் நடந்த 20/12/2024 நடந்த ஷிஃப்ட் 3க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டினுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து ஆர்பி வெப்சைட்டுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அந்த யூடியூப் சேனல் ரெவல்யூஷன் பை எஜுகேஷன் அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ். ஏன்னா அவங்ககிட்ட இருந்தால் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றி. சரிங்களா? ரெண்டாவது ஃபஸ்ட்டு டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட இதனுடைய வேல்யூ, இந்த செட்டினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கணக்கில் பாருங்கள். 0.1 × 0.001 × 0.001 × 10⁻6ன்னு சொல்லியிருக்கு. ஸோ 10க்கு அப்புறம் 6 சைவர் போடணும். 2 3 4 5 6. சரிங்களா? இது விரிச்சல் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது? புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே எல்லா இடத்துலையும் எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. 1 புள்ளிக்கு அப்புறம் 1, இங்கே 3, மொத்தம் 4 5 6 7 ஸ்தானம் வந்து புள்ளிக்கு அப்புறம் வந்து 7 ஸ்தானம் இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை சைவர் இருக்குது பாருங்கள், 6 சைவர் இருக்குது. சரிங்களா? 10⁻2 ஆமாம் 3 6 சைவர் இருக்குது. சரிங்களா? ஆனால் புள்ளிக்கு அப்புறம் இங்கே எத்தனை ஸ்தானம் இருக்குது? 3 6 7 ஸ்தானம் வந்து மொத்தம் புள்ளிக்கு அப்புறம் 8 ஸ்தானம். இங்கே 4 சைவர் இருக்கு இல்லையா? புள்ளிக்கு அப்புறம் 8 ஸ்தானம் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து எத்தனை சைவர் இருக்குது? 6 சைவர் இருக்குது. ஸோ 8 - 6. ஸோ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் வரணும்? புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் வர்ற மாதிரி கணக்கு முடியணும். ஸோ பெருக்குனிங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றில் தான் இருக்குது. ஸோ 0.01ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை வந்து பின்ன வடிவத்தில் மாற்றணும் அப்படின்னா 1/100 அவ்வளோதான். எத்தனை தசமத்துக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அதை வந்து அத்தனை ஜீரோவால் பெருக்கணும் அப்படின்னா அந்த எண் வந்து முழு எண் ஆகும். உதாரணமாக வந்து புள்ளிக்கு அப்புறம் 0.1ன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை 10ஆல் பெருக்கினா அதோட வேல்யூ என்ன வரும்? 1. சரிங்களா? இதே புள்ளிக்கு அப்புறம் 0.1 இருக்குது, அதை 100ஆல் பெருக்கினீங்க அதோட வேல்யூ என்ன வரும்? 1. சரிங்களா? இந்த மாதிரி ஏன்னா 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது, இங்கே 2 சைவர் இருக்குது, 2க்கு வந்து சமமாயிரும். ஸோ வேல்யூ வந்து அப்படி பெருக்கினீங்கன்னா என்ன வருமோ அதே தான் வரும். சரிங்களா? இப்போ 0.02 இருக்குது, இங்கே வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 2. இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ புள்ளி தசமத்துக்கு அப்புறம் வந்து எத்தனை ஸ்தானம் இருக்குது? தசமத்துக்கு அப்புறம் வந்து மொத்தம் 8 ஸ்தானம் இங்கே இருக்குது பெருக்கல்ல. பட் இங்கே வந்து மொத்தம் வந்து எத்தனை சைவர் இருக்குது? எக்ஸ்ட்ராவாக 6 சைவர் இருக்குது. ஸோ மிச்சம் வந்து கழிச்சிங்க அப்படின்னா 2 ஸ்தானம் வந்து தசமத்துக்கு அப்புறம் வரணும். ஸோ பெருக்கல் பலனில் என்ன வரும்? எல்லாமே 1ன்னு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ பெருக்குனிங்க அப்படின்னா 1 0.01ன்னு சொல்லி வரும். தசமத்துக்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் 2 தசமம் வர மாதிரி அதோட பின்ன வரையும் 1/100 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின். இது அதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் பார்த்தலாம். ஒன்று போர்டு மாஸ் தியரி படிப்பா. போர்டு மாஸ் படி என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் வரும். ஸோ இதை வகுத்தீங்க அப்படின்னா 3/3 1 1 × 3 தான். சரிங்களா? ஸோ இது மொத்த செட்டோட மதிப்பு என்ன வரும்? 3 3 - 3 + 3. ஸோ +3 -3 அடி ஆயிரும். ஸோ மிச்சமாக இருக்கிறது 3ன்றது தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 16வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. சரிங்களா? அதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் 7 mm. சரிங்களா? இன்னொரு லைன் செக்டர் இருக்குது, அதோட மதிப்பு வந்து செக்மெண்ட் இன்னொரு நீளம் வந்து இருக்குது, அதோட மதிப்பு 9 சென்டிமீட்டர் 6 mm அப்படின்னா இது ரெண்டே வந்து சேர்க்கும்போது என்ன வந்து கிடைக்கக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட்டோடைய மொத்த மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சேம் டைரக்ஷன் வந்து சேர்க்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லைன் டைரக்ஷன் இருக்குது, அடுத்து ரெண்டாவது ஒரு லைன் டைரக்ஷன் இருக்குது, லைன் செக்மெண்ட் இருக்குது. சரிங்களா? இது இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கின்றது தான் ஆன்சர். ஏபி. சரிங்களா? இது உதாரணமாக இது ஏபி, இது சிடின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். ஸோ ஏபிசியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டையுமே கூட்டிட வேண்டியதாங்க. 5 சென்டிமீட்டர் 7 mm. சரிங்களா? இங்கே என்ன 9 சென்டிமீட்டர், இங்கே 6 mm. சரிங்களா? ஒரு சென்டிமீட்டரோட மதிப்பு என்ன? எத்தனை மில்லிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர். ஸோ இங்கே கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 13. ஸோ 3. சரிங்களா? 3 mm வரும். 10 வந்து 13ல் 1 வந்து இங்கே கேரி ஆகும். அப்போ 15 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டர்னு சொல்லி வரும். அவ்வளோதான். ஒரு சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டருக்கு சமம். இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது போட்டுடலாம். ஜஸ்ட் நார்மல் வந்து கூட்டல் கணக்கு தான். ஆனால் என்ன மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர். அந்த கான்செப்ட் போட்டிங்கன்னா 15 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டர்ன்ற ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 21வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட அப்சர்வேஷன். சரிங்களா? மீடியன் கணக்குப்பா, இடைநிலை. The following observation is arranged in ascending order. கொடுக்கப்பட்ட இந்த அப்சர்வேஷன் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஏறு வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னா அதனுடைய இடைநிலை வந்து கொடுத்தாங்க. இடைநிலை வந்து 63 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் எத்தனை டேர்ம் இந்த மாதிரி மீடியன் கணக்கு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வந்து எத்தனை டேர்ம் இருக்குன்னு என்னணும் சரிங்களா. அப்படி என்னங்க அப்படின்னா அதில் வந்து டோட்டல் வந்து 10 டேர்ம் வந்து இருக்கும் சரிங்களா. அப்போ இடைநிலை என்னவா வரும் சரியா, 10 + 1 / 2 சரிங்களா. அதாவது 11 / 2 = 5.5 டேர்ம் சரிங்களா. அதாவது 5.5th டேர்ம் 5.5th டேர்ம், அதாவது 5வது டேர்மு ப்ளஸ் 6வது டேர்ம் இது ரெண்டையும் கூட்டி 2ஆவதுல வகுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ 5வது டேர்ம் என்ன 1 2 3 4 5, 5வது டேர்ம் எக்ஸு, 6வது டேர்ம் வந்து x + 2. ஸோ இதுதான் வந்து மீடியனாக இருக்கும் சரிங்களா. அப்போது கணக்குப்படி வந்து நமக்கு x + x + 2 / 2 = 63. புரிஞ்சுக்கோங்க, முதல்ல மொத்தம் 10 டேர்ம் இருக்குது. அதனுடைய சராசரி என்ன இடைநிலை என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டேர்ம்னால 10 × 1 5.5, அதாவது 5வது டேர்ம் அப்புறம் 6வது டேர்ம் அது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா அதுதான் வந்து இடைநிலை. ஸோ 5வது டேர்ம் எக்ஸு, 6வது டேர்ம் x + 2 இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு இடைநிலை 63 சொல்லி கிடச்சிரும். ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் 2x = இங்கே 63 2ஆல் போகும்போதில் 126 சொல்லி வரும். 126 - 2 124. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 62 சொல்லி வரும் வேல்யூ. அவ்வளோதாங்க. அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துட்டாங்க அவங்களேவும். ஸோ அது வந்து ஏறு வரிசையில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். மீடியம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது எல்லா டேர்ம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதணும். அதுக்கடுத்து எத்தனை டேர்ம் சொல்லி பார்க்கணும், அந்த டேர்ம் வந்து நமக்கு தேவையான இடைநிலை. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 25வது கொஸ்டின். ஒரு 8 நம்பர் இருக்குது. ஒரு 8 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 14 சரிங்களா. அதில் வந்து ஒரு 6 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 16 அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 2 நம்பருடைய ஆவரேஜ் என்ன சொல்லி கேட்குறாங்க. 8 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 14 சரிங்களா. அடுத்த 6 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 16 அப்படின்னா மீதி 2 நம்பருடைய ஆவரேஜ் என்ன சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லைப்பா, நல்லா கவனிங்க. இங்கே எல்லாருடைய ஆவரேஜ் வந்து காமனாக வந்து 14 தான். ஸோ 6னுடைய ஆவரேஜ் என்ன இருக்குது 6 பேருடைய 8 பேருடைய ஆவரேஜ் வந்து 14. ஸோ எல்லாருடைய ஆவரேஜ் காமனாக வந்து மினிமம் வந்து 14 சொல்லி இருந்திருக்கும் சரிங்களா ஆவரேஜ். இங்கே 6 பேருடைய ஆவரேஜ் வந்து 16. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 2 கூடுது சரிங்களா, +2 ஒவ்வொருத்தருக்கும் 2 கூடுது. அப்போ டோட்டல் எவ்வளோ வரும் 6 × +2 என்ன வரும் +12 வந்து கூடி இருக்குது. யார்கிட்ட இந்த 6 பேர்கிட்ட மட்டும் ஆவரேஜோட 12 வந்து கூட இருக்குது. அந்த 12 யார்கிட்ட எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்ட்டு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போது இவங்களோட ஆவரேஜ் என்ன 2 பேரோட ஆவரேஜ் வந்து மினிமம் வந்து 2 × 14 28 சொல்லியிருக்குமா. ஸோ 28லேருந்து இந்த 12 வந்து இந்த 12 எங்கேருந்து எடுத்திருப்பாங்க இந்த 28லேருந்து தான் வந்து இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போ -12 இவங்ககிட்ட வந்து இந்த 12 கழிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய மதிப்பு என்ன, இந்த 2 பேருடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருமா. ஸோ இதோட மதிப்பு என்ன 16. இப்போ வந்து நமக்கு என்ன தேவை ஆவரேஜ் தான் தேவை. ஸோ /2 = 8ன்றதான் அவங்களுடைய ஆவரேஜ். இதுதான் ஷார்ட்கட் மாதிரி மெத்தடு. பட் என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும்னா ஆவரேஜில் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக டோட்டல் வேல்யூ போட்டுருங்க. இப்போ நல்லா கவனிங்க, 8 பேருடைய ஆவரேஜ் வந்து 14. ஸோ 8 பேருடைய டோட்டல் வந்து 8 × 14. இதில் வந்து என்ன நடக்குது 6 பேருடைய ஆவரேஜ் 6 × 16 சரிங்களா. இப்போ 2 பேரோட ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ 2x இப்போ இருக்குங்க அப்படின்னா 8 14 என்ன வரும் 112, 6 16 96 + 2x சரிங்களா. அப்போ 2xோட மதிப்பு என்ன வரும் 2xோட மதிப்பு 96னா 6 102 12 சாரி 12 கிடையாது 16. அப்போ எக்ஸோட வேல்யூ 8. அவ்வளோதாங்க, இங்கே கண்டுபிடிச்சிடும். இங்கே வருது. என்றைக்குமே ஆவரேஜ் கணக்கில் ஷார்ட்கட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் வேல்யூக்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கணக்கான விட வந்துடும். மறுபடியும் சொல்கிறேன், 8 பேரோடைய ஆவரேஜ் வந்து 14, 6 பேரோட ஆவரேஜ் வந்து 16. இப்போ எல்லாருக்கும் மினிமம் வந்து 14 ஆவரேஜ் இருந்திருக்கணும். பட் இங்கே 6 பேரோட ஆவரேஜ் வந்து 16 இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 2 கூடி இருக்குமா. அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ கூடி இருக்குது 12 கூடி இருக்குது. இந்த 12 யார்கிட்ட இருந்து அப்போ எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்ட்டு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ 2 பேருடைய நார்மல் எல்லாரோடைய ஆவரேஜ் வந்து நார்மலாக 14. ஸோ இங்கே 2 பேரோடைய ஆவரேஜ் மினிமம் வந்து 28 இருக்கணும். அந்த 28லேருந்து 12 வந்து எக்ஸஸ் ஆகுது. 12 வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ 28லேருந்து 12 கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் வந்து இந்த 2 பேருடைய டோட்டல் வேல்யூ. அவங்களோட ஆவரேஜ் அப்படின்னா 16 / 2 8. அவ்வளோதான். அடுத்த கணக்கு வந்து 29வது கணக்கு. இம்போர்ட் டு 2 கம்பெனிஸ். சரி, 2 கம்பெனியோடைய இம்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் தி இம்போர்ட்ஸ் ஆஃப் பை த கம்பெனி எக்ஸ் இந்த இயர் 2019 2021. கம்பெனி எக்ஸ் சரிங்களா, கம்பெனி எக்ஸ் இங்கே இருக்குது. கம்பெனி எக்ஸினுடைய 2019 சரிங்களா 2019 2021 வித்தியாசம் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க.
எவ்வளோ பார்த்தீங்கன்னா 120 மைனஸ் 80, 120 மைனஸ் 80 ஈக்குவல் டு 40 crore ஆன்சர். சிம்பிளுங்க. அடுத்ததாக 35வது கணக்கு. ஒரு முக்கோணம் இருக்குது சரிங்களா. அந்த முக்கோணத்தில் ஏன்ற கோணத்தினுடைய டிகிரி வந்து 50 டிகிரின்னு சொல்லிவிட்டாங்க, பியினுடைய டிகிரி வந்து 70 டிகிரின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படின்னா ஏனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஆங்கிளினுடைய வெளிப்புற கோணம் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு முக்கோணம் இருக்குது சரிங்களா, ஒரு முக்கோணம் இருக்குது ஏபிசி சரிங்களா. இதனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இது வந்து ஏ கோணம், இது வந்து பி கோணம், இது வந்து சி கோணம், இது வந்து எக்ஸ்டீரியர், இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ஏ அப்படின்னா எதுனா பார்த்தீங்கன்னா இந்த தான் சரிங்களா. அது வந்து நான் வேறு கலரில் எழுதுகிறேன். இது வந்து எக்ஸ்டீரியர், ஏனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சரிங்களா. ஏனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த ரோஸ் கலரில் இருக்குது சரிங்களா. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துட்டா ஏவோட ஆங்கிள் வந்து 50 டிகிரி, பியோட ஆங்கிள் 70 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு 180 டிகிரியா சரிங்களா. முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூட 180 டிகிரி அப்படின்னா சீனுடைய அளவு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 50, 120. அப்போ சியோட மதிப்பு என்ன வரும் 60 வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கான்செப்ட், இப்போ வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, வெளிக்கோணம் உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதான்ப்பா கான்செப்ட். அதாவது வெளிக்கோணம், ஒரு முக்கோணத்தினுடைய வெளிக்கோணம் வந்து உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். அப்போது ஏன்ற ஆங்கிளுக்கு சாரிங்க எழுத்தெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மன்னிச்சிருங்க. உள்ளெதிர் கோணங்கள் என்ன, ஏக்கு உள்ளெதிர் கோணங்கள் என்ன, பியும் சியும். ஸோ வெளிக்கோணம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி சரிங்களா. உள்ள எதிர்கோணங்கள் ஏக்கு உள்ள எதிர்கோணங்கள் உள் பக்கமாக இருக்கக்கூடிய எதிர்கோணங்கள் என்ன, பியும் சியும் என்ன வரும் 60 கூட்டல் பியினுடைய மதிப்பு 70 இல்லையா, 70 கூட்டல் 60 ஈக்குவல் டு 130 டிகிரி தான் கரெக்டான ஆன்சர். கான்செப்ட் என்ன, 2 கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி, அந்த கான்செப்ட் படி சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து இந்த வெளிக்கோணம் வந்து உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த 2 கான்செப்ட் வந்து இங்கே வந்து பயன்படுத்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 38வது கொஸ்டின். 75% of x is 15 less than 15% of 1500 சரிங்களா. எக்ஸினுடைய 75% வந்து 1500 15%ஓட 15 கம்மியாமா. அப்படின்னா வந்து எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க, எக்ஸினுடைய 75% சரிங்களா. 75% வந்து எதுக்கு சமம் 15 சரிங்களா. 1500 15%இருந்து 15 கழிச்சோம் அப்படின்னா சமமாக சரிங்களா. 15 less than 15% of 1500 ரைட்டா. ஓகே, அவ்வளோதாங்க. அடி கொடுத்துட வேண்டியதாங்க. அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், இங்கே என்ன வரும் 3/4 சரிங்களா. 3/4 ஸோ 3x upon 4. இங்கே என்ன வரும் 15 15 225. 225லேருந்து ஒரு 15 கழிச்சிங்கன்னா 210. ஸோ 3x upon 4 சொல்லியிருக்கோம். ஸோ 3 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 70. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 70 × 4 280 தான் ஆன்சர். நல்லா கவனிங்க. 75% ஆஃப் எக்ஸ் இது வந்து எதுக்கு சமம் அப்படின்னா இஸ் 15 less than 15% ஆஃப் 1500. 1500 15% விட 15 கம்மியாமா சரிங்களா. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை படி சுருக்குனிங்க அப்படின்னா கடைசி நம்மளோட எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 280 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக 39வது கணக்கு. ரேஷியோ பிட்வீன் த ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் அண்ட் ஹைட் ஆஃப் சிலிண்டர். ஒரு உருளையினுடைய ஆரம் சரிங்களா, அடிப்பாகத்தினுடைய ஆரம் அப்புறம் அதனுடைய உயர்னுடைய விகிதம் கொடுத்துட்டாங்க, அதனுடைய கொள்ளளவு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர்னுடைய விட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம் தெரியும் சரிங்களா, ஆரம் தெரியும், அப்புறம் ஹைட் தெரியும், வால்யூம் தெரியும் சரிங்களா. அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஆரம் கண்டுபிடிச்சிட்டு ஆரத்தை வந்து 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு விட்டம் கிடச்சிடும். ஸோ இதோட மதிப்பு என்னவாக இருக்கும், ஆரம் வந்து 3 அப்படின்னா அதோடைய மதிப்பு 3x சரிங்களா, ஹைட் வந்து 4x சரிங்களா. அப்போது சிலிண்டருடைய உருளையினுடைய கொள்ளளவு ஃபார்முலா என்ன,
உருளையோட கொள்ளளவு ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரிங்களா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஒரு உருளை இந்த வட்டம் இருக்க வட்டத்துடைய பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். இது அப்படியே ஒரு ஹெயிட்டில் இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போது பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்றதான் உருளையினுடைய மதிப்பு, பரப்பளவுக்கு மதிப்பு. சரிங்களா, கொள்ளளவுக்கு மதிப்பு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 38.808 சென்டிமீட்டர் கியூப்பு. பையோட மதிப்பு என்ன, 22/7. ஆறுனுடைய மதிப்பு என்ன, 3x. அப்போது அதோடைய மதிப்பு 9x² சொல்லி இருக்குமா, 3x × 3x. அது தனியாக கூட பிரிச்சுடுவோம், ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ 3x × 3x. சரிங்களா, r². ஹெச்சோட மதிப்பு என்ன வரும், 4x. சரிங்களா, இது கடைசியாக சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ டேரெக்டாக அடிக்கலாமா, எதில் அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதை கடைசியாக சுருக்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 21ன்னு சொல்லி வரும். சரிங்களா, நமக்கு என்ன தேவை, டயாமீட்டர் தான் தேவை. சரிங்களா, எக்ஸுன்றது என்ன, சாரி எக்ஸோட மதிப்பு வந்து என்ன வரும்னா 7ன்னு சொல்லி வரும். மன்னிக்கணும், நான் 6 சொல்லிட்டேன். இதை சுருக்குனீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்னா 7 சென்டிமீட்டர்னு சொல்லி வரும். சரிங்களா, நமக்கு என்ன தேவை, டயாமீட்டர் தான் தேவை. டயாமீட்டர்ன்றது என்ன, 6x. சரிங்களா, ஆர்ன்றது 3x, டயாமீட்டர்ன்றது 2r. சரிங்களா, அப்படின்றப்போ 2 × 3x = 6x. 6xோட மதிப்பு என்ன வரும், 6 × 7, 6 42 சென்டிமீட்டர்ன்றதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. டைரக்ட் கொஷின், டைரக்ட் ஃபார்முலா கொஷின். உருளையோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 45வது கொஸ்டின். அமிதா வந்து ஒரு லேப்டாப் வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறாங்க. சரிங்களா, மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறாங்க. அவங்க வந்து பே பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளவு, 28,400. அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நல்லா பண்ணிங்க, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் = செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா, அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு, மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, மார்க்கெட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு, 20%. சரிங்களா, அப்போது இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 - 20%. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 - 20 செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 80% சொல்லியிருக்கும் செல்லிங் ப்ரைஸ். இந்த 80% மதிப்பு என்ன, 80% மதிப்பு 28400 அப்படின்னா நமக்கு வந்து என்ன தேவை, 100% மதிப்பு தேவை. 100% மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே ஹியர். சரிங்களா, அப்போது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 0க்கு 0. அடுத்து 8ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 24 மிச்சம் 4 இருக்கும், 5 8 40, 5 8 40. சரிங்களா, அப்போ 1% மதிப்பு என்ன வரும், 355 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை, மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு என்ன, 100%. சரிங்களா, 100% மதிப்பு என்ன, 35500. அவ்வளோதாங்க, டேரக்ட் கொஸ்டினுங்க. அதாவது 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் 100%னா 20% வந்து டிஸ்கவுண்ட் போக செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும், 80%. 80% மதிப்பு 28,400. அப்படின்னா 100% 1% மதிப்பு 355. 100% நமக்கு தேவையான மார்க்கெட் ப்ரைஸ் 35, 35500 தான் ஆன்சர். சரிங்களா, அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 52வது கொஸ்டின். 45க்கு அப்புறம் 52. எஸ், இன் ஆர்டர் டு பாஸ் இன் எக்ஸாமினேஷன். சரிங்களா, நேற்று பார்த்து அதே கணக்கு தான். சரிங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து 975 மார்க் எடுக்கணுமா. 975ன்றது என்ன, பாஸ் மார்க். சரிங்களா, ஆனால் ஃப்ரீயான்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த மார்க்லேருந்து 975 மார்க் எடுத்தாங்க அப்படின்னா பாஸ் மார்க். சரிங்களா, ஃப்ரீயான்றவங்க என்ன பண்ணுறாங்க 870 மார்க் எடுத்துட்டு 7% மார்க் எடுக்கிறதுனால ஃபெயில் ஆகிறாங்க. டிக்ளேர் ஃபெயில் பை 7%. அப்படின்னா அந்த எக்ஸாமுடைய டோட்டல் மார்க், மேக்ஸிமம் கிரிக்கெட் மார்க்னா டோட்டல் மார்க் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, நல்லா போனீங்க. பாஸ் மார்க் அளவு 975, தனியாக எங்கிட்ட எழுதுவோம். பாஸ் மார்க் அளவு 975. இப்போ பிரியா வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, 870 மார்க் எடுக்கிறாங்க. எவ்வளோ ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா 7% எடுக்கிறதுனால ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ அப்படின்னா 7% எடுத்திருந்தாங்கன்னா பாஸ் ஆகிருப்பாங்களா, அப்போ பாஸ் மார்க் அளவு 975. ஸோ 870 மார்க் எடுத்து 7% எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ். ஸோ ப்ளஸ் 75% ப்ளஸ் 7% = 975. அப்போ 7% மதிப்பு என்ன, இங்கே இருக்க 975லேருந்து 870 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 105ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போ 1% மதிப்பு என்ன வரும் அப்படி கொடுத்தீங்கன்னா 7 எடுத்தீங்கன்னா 1 7 15ன்னு சொல்லி வரும். 15. நமக்கு என்ன தேவை, மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, 100%. ஸோ 100% மதிப்பு என்ன வரும்,
100%ன்றது 1500. ரெண்டு பக்கம் 100ஆல் பெருக்கிங்கன்னா 1500 தான் ஆன்சர், மேக்ஸிமம் மார்க். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், 75% மொத்த மார்க்லேருந்து 975 மார்க் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ். சரிங்களா? இப்போ வந்து 870 மார்க் எடுத்து 7% மார்க் எடுக்கிறதுனால ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ 870லேருந்து 7% கூட்டினீங்க அப்படின்னா அது வந்து பாஸ் மார்க்காக இருக்கும். ஸோ 1% வந்து 15. ஸோ 100% வந்து மேக்ஸிமம் மார்க்கு 1500 சொல்லி வரும். அவ்வளோதாங்க, சிம்பிள் கான்செப்ட் பர்சன்டேஜில். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 56வது கணக்கு. 5/4 of a number is greater than 3/4 of a number by 7. சரிங்களா? அப்போது அந்த நம்பர் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க, அந்த நம்பர் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அந்த எக்ஸனோட 5/4 மடங்கு வந்து 3/4 ஆஃப் த மடங்கை விட எவ்வளோ கூடையா 7 வந்து அதிகமாக. சரிங்களா? அப்போது 5/4x 5/4 வந்து 3/4 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வித்தியாசம் வந்து 7 சொல்லி வருமா? ஸோ அடி கொடுக்கலாமா? அப்போது 2x/4 ஈக்குவல் டு என்ன வரும்? 7 சொல்லி வரும். அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? அடி கொடுத்தீங்கன்னா 2. ஸோ 7 2 14 தான் ஆன்சர். சிம்பிளுங்க, சிம்பிள் கணக்கு தாங்க. அடுத்ததாக 56க்கு அப்புறம் 58வது கணக்கு. ஏன்றவர் சரிங்களா ஒரு பொருளை வந்து 384 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து அந்த பொருளை வந்து 480 ரூபாய்க்கு விற்கிறார். அதே நேரத்தில் பீன்றவர் இன்னொரு ஐட்டம் அது வந்து 1254 ரூபாய்க்கு வாங்கி 1672 ரூபாய்க்கு விற்கிறார். அப்படின்னா இவங்க 2 பேருக்குரிய லாப சதவீதம் இருக்கு இல்லையா, ஏ அப்புறம் பிக்குரிய லாப சதவீதத்தோட விகிதம் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, இது வந்து சிபி அவங்க பொருளை வாங்குறாங்க, அதே பொருளை வந்து விற்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 2வது உள்ளவங்களும் பொருள் வாங்குறாரு, அந்த விலையை அடக்க விலையில் வந்து விற்கிறார். சரிங்களா? இப்போ இவங்க 2 பேர்த்துக்குடைய உள்ள ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், இவங்களுக்குள்ளே ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுக்குள்ள விகிதம் தான் வந்து கேட்குறாங்க கணக்கில். ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து எடுத்துக்கலாம். அவங்களுடைய ப்ராஃபிட் என்ன வரும்? ப்ராஃபிட் ஆஃப் ஏ வந்து அவங்களுடைய விற்பனை விலை அளவு 480 மைனஸ் 384 ஈக்குவல் டு என்ன வரும்? 96 ரூபா வரும். சரிங்களா? அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏனுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன வரும்? லாபம் 96 ரூபாய். சரிங்களா? அடக்க விலை அளவு 384 ரூபாய் இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 வருமா? எஸ், 4 96 384 ஈக்குவல் டு இன்ட்டு 25. இப்போ என்ன வரும்? 25%. இது வந்து பின்ன வடிவத்தில் இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து பின்ன வடிவத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இங்கே ரேஷியோ தானே கேட்குறாங்க. அப்படின்றப்போ இதை பின்ன வடிவத்தில் வச்சுக்கலாம். ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும்னா 1/4ன்னு சொல்லி வரும். இங்கே பின்னமாக கொடுக்கல, இங்கே எல்லாமே பின்னமாக கொடுத்துருக்கனால கடைசி வரைக்கும் பின்னமாகவே தான் வரும். ஸோ பீனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன வரும்? 1/4 சொல்லி வரும். சரிங்களா? அவங்களோட ப்ராஃபிட்டோட மடங்கு வந்து 1/4 சொல்லி வரும். ஏன்னா லாபம் வந்து 96 வகுத்தல் அடக்க விலை 384. அடுத்து பி. சரிங்களா? பீன்றவருடைய ப்ராஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா 1672 ரூபா விற்ற விலை மைனஸ் 1254 ரூபாய் அடக்க விலை. இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 382 ரூபா வந்து அவருக்கு வந்து லாபம். அப்போ பீனுடைய லாபம் பின்ன வடிவம் என்ன பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா 382 ரூபா லாபம். இதில் வந்து 1254 ரூபாய்க்கு. சரிங்களா? இப்போது இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3. எஸ், 3 இல்லை, ஆமாம் 3 தான் வரும். 384 இல்லையே 1/4 இங்கே 1/4 ஆன்சர் கரெக்டா? 182. சாரிங்க, 352 வராது. சாரி இங்கே கழித்தல் நான் தப்பு பண்ணியிருக்கேன். 418 ரூபா சொல்லி வரும். 418 ரூபா வரும். சரிங்களா? அப்போது பீனுடைய ப்ராஃபிட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 418 வகுத்தல் 1254 ரூபாய். சரிங்களா? இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 1/3 சொல்லி வரும். ஸோ பீனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 1/4. அதாவது ஏனுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 1/4, பீனுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 1/3. இப்போ நம்ம கணக்கில் என்ன கேட்குறாங்க? உங்கள் 2 ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப்
பி சரிங்களா. என்ன வரும் 1/4 1/3 1/4 1/3 சரிங்களா. இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும் முழு எண்ணை மாத்திரம் என்ன பண்ணணும், ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து 12ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போ ரெண்டையும் வந்து 12ஆல் வகுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் 12. அப்படி எடுத்திங்கன்னா 3 இங்கே 4ன்னு சொல்லி வரும். ஸோ 3:4 அதாவது 3/4ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். நல்லா கவனிங்க, எல்லாமே மதிப்பாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. விலையோட மதிப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. அடக்க விலை முதல்ல வந்து ஏனுடைய ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறோம், பியினுடைய ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறோம். அப்போ அவங்க ரெண்டுத்தினுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஏனுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 1/4, பியினுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 1/3 சரிங்களா. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரேஷியோனா 1/4 1/3 சரிங்களா. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா அது வந்து முழு எண்ணை மாற்றிட முடியும். அப்படி மாற்றினீங்க அப்படின்னா நம்ம தேவையான ஆன்சர் 3/4 சொல்லி கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் ஆஃப் கியூபாய்ட்னா என்ன, கன செவ்வகம் சரிங்களா. கன செவ்வகத்தினுடைய கொள்ளளவு வந்து கொடுத்துட்டாங்க. அதோட மதிப்பு 3x² - 27 சரிங்களா. அப்படின்னா தென் இட்ஸ் பாசிபிள் டைமென்ஷன், அதனுடைய 3 டைமென்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க. கன செவ்வகத்தினுடைய கொள்ளளவுக்கு வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா L/B/H, அதாவது 3 பக்கங்கள். இது கன செவ்வகம்னு வச்சுக்கலாம். கன செவ்வகம் நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் சரிங்களா. இதுதான் வந்து கனசெவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா சரிங்களா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க, இந்த கணக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா என்ன வரும் 3x². ஸோ ரெண்டு என்ன பண்ணணும்னா 3x² மைனஸ் இது என்ன பண்ணலாம் 3² மாற்றலாமா சரிங்களா. 3x² மைனஸ் 3² இல்லை 3×3² ரெண்டு தான் பண்ணலாம். 3×3² சொல்லி மாற்றலாம். ஸோ 3 வந்து காமனாக எடுத்தீங்க அப்படின்னா x² - 3² சொல்லி வரும். இது a² - b² ஃபார்முலாவில் இருக்கா. ஸோ 3× x + 3 x - 3 சொல்லி மாறுமா, x + 3 × x - 3 சொல்லி மாறுமா, x - 3 சொல்லி மாறுமா. நல்லா கவனிங்க, 3x² - 27 எப்படி மாற்றலாம், 3x² - 3×3² சொல்லி மாற்றலாம் சரிங்களா. அப்போ 3 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா x² - 3² a² - b² ஃபார்முலாலாம் எழுதிங்க அப்படின்னா 3× x + 3 × x - 3 சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் இதுதான். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் புட் பண்ணிங்க, L/B/Hன்ற ஃபார்முலாவில் புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஆப்ஷன் சரிங்களா. அப்படி பார்த்தாலும் இந்த ஆப்ஷன் வரும். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்ததான் வந்து the radius of sphere is decreased by 10%, then the volume of sphere will be decreased by what percentage. அதாவது ஒரு கோளத்தினுடைய ஆரம் வந்து 10% குறையுதாமா சரிங்களா. 10% பின்ன வடிவம் என்ன, 10% பின்ன வடிவம் 1/10 சரிங்களா. அப்போது 10%ன்றது 1/10 சரிங்களா. அப்போ என்ன ஆகுது, 10ல் இருந்தது 9ன்னு சொல்லி மாறும் சரிங்களா. அப்போ அதனுடைய வடிவம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10ன்னு இருந்தது 9ஆக மாறும். இதுதான் வந்து இதுக்கு கான்செப்ட். 10லேருந்து 1 குறையும் சரிங்களா. அப்போது 9ஆக மாறும். ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பியரோட ரேடியஸ், ஸ்பியர்னுடைய கொள்ளளவு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கோளத்தினுடைய கொள்ளளவு ஃபார்முலா 4/3 சரிங்களா. ஸ்பியர்னுடைய கொள்ளளவு வால்யூமுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 4/3/r³ சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, நல்லா கவனிங்க, நமக்கு என்ன கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிகிரிஸ் ஆகும் சொல்லி தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கோளம் சரிங்களா 4/3/r⁴ அப்பான் 4/3/r⁴ சரிங்களா. அப்போது 4/3 ரெண்டுலேயுமே அடியாயிருமா, காமனாக இருக்கிறனால ரெண்டுமே அடியாயிருமா, இதுவும் அடியாயிருமா, ரெண்டுமே அடியாயிருமா. அப்போது r⁴ அப்பான் r⁴. ஃபஸ்ட்டு என்ன இருந்திருக்கும் 10 கியூப்னு சொல்லியிருக்கோம் பின்ன வடிவத்தில் இருக்கிறனால சரியா. 10% வந்து 10 கியூப். ரெண்டாவது என்னவாக இருக்கும் 9 கியூப்னு சொல்லி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மதிப்பு என்ன 1000லேருந்து 729 சொல்லி மாறி இருக்கும். ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 271 வந்து வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பர்சன்டேஜில் போட்டிங்க அப்படின்னா 271 குறைஞ்சிருக்கு. எதுலேருந்து குறைஞ்சிருக்குன்னா 1000லேருந்து 271 குறைஞ்சிருக்கு. × 100 = என்ன வரும் பார்த்தீங்கன்னா 27.1% தான் ஆன்சராக வரும். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு வந்து 10% குறையுது. அப்போ 10ன்னு இருந்த ஆரம் வந்து என்னவாகும்
9ஆக மாறும். சரிங்களா, 1 குறைஞ்சி 9ஆக மாறும் பின்ன வடிவத்தில் மாற்றிங்கன்னா. அப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா அதனுடைய பர்சன்டேஜ் கேட்குறாங்க. கோலத்தினுடைய ஃபார்முலா, கொள்ளலுக்கு ஃபார்முலா என்ன, 4/3 பை r3. சரிங்களா, ரெண்டுலேயுமே 2 கோலமாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோலம் r1 ரெண்டாவது கோலத்துக்கு r2 ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது எல்லாமே அடியாயிரும். ஸோ r1 அப்பான் r2 சொல்லி விகிதம் மாறும். ஸோ 10 ஃபஸ்ட்டு வந்து ஆரம் வந்து 10, ரெண்டாவது வந்து 9ஆக மாதிரி இருக்குது. ஸோ 10 அப்பான் 9 வித்தியாசம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 789 எவ்வளோ வித்தியாசம்னா 271 வித்தியாசம். எதில் வந்து வித்தியாசம் 1000லேருந்து 271 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோ வந்து டிகிரிஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகிரிஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 27.1% தான் ஆன்சர். அடுத்ததாக இந்த கணக்கு ரொம்ப எளிமைப்பா. இதில் கான்செப்ட் என்னென்னா θ1 + θ2 இதனுடைய மதிப்பு 90 டிகிரி அப்படின்னா சரிங்களா, sin θ1 = cos θ2 அவ்வளோதான். அப்போது sin 1ன்றதை 90லேருந்து மாற்றினீங்க அப்படின்னா cos θவை மாற்றிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா sin 54 வந்து என்ன மாற்றலாம், cos 50னா 30 36 டிகிரி சொல்லி மாற்றலாமா. அடுத்து cos 72 டிகிரி என்னவோ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 72 டிகிரி. ஸோ sin 18 டிகிரி சொல்லி மாற்றலாமா. அவ்வளோதாங்க, இதுதாங்க கான்செப்ட். கணக்குலேயே அவனே கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான், அந்த ஆங்கிள்ஸ் பிட்வீன் 0 டிகிரி அப்புறம் 45 டிகிரிக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்தான். ஸோ ரெண்டுமே 45 டிகிரிக்கு 0லேருந்து 45 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து cos 36 டிகிரி ப்ளஸ் sin 18 டிகிரின்றது தான் ஆன்சர். கான்செப்ட் என்னென்னா கோணம் 1 அப்புறம் கோணம் 2 இதனுடைய ரெண்டுடைய கூட்டுத்தொகை வந்து 90 சொல்லி இருந்துச்சு அப்படின்னா sin θ1 = cos θ2ன்றதான் கான்செப்ட். அடுத்ததான் 61க்கு அப்புறம் 71வது கணக்கு. 71வது கணக்கு. ஃபோர்த்து ப்ரொஃபஷனல் கேட்குறாங்கப்பா. அதாவது 4வது விகிதாச்சாரம் என்ன சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா A/B the whole C/D அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் அந்த ஃபோர்த் ப்ரொஃபஷனல். இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா B/C × A/D. சரிங்களா, நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃபோர்த் ப்ரொஃபஷனல் தான் கேட்குறாங்க. ஸோ 15:10:12:x சொல்லி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், B/C 10 × 12 வகுத்தல் 15 ஈக்குவல் அடி எடுத்திங்கன்னா 4 3 12 5 3 15. ஸோ 5 எடுத்திங்கன்னா 2. ஸோ எக்ஸோட மதிப்பு 2 × 4 8ன்றதான் ஆன்சராக வரும். அவ்வளோதாங்க, சிம்பிள் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா முடிஞ்சு. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 73வது கணக்கு. 73வது கணக்கு நல்ல கணக்குப்பா. அதான் அந்த கணக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. 73 2 பைப்ஸ் A அப்புறம் B இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டேங்க் வந்து 1000 லிட்டர் கொள்ளளவு உள்ள டேங்க் வந்து 5 மணி நேரத்துலையும் 6 மணி நேரத்தில் வந்து தனித்தனியாக வந்து நிரப்புறாங்க. சரிங்களா, அப்படின்னா 2 டேங்கை வந்து மொத்தமாக வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னா சரிங்களா, 2 டேங்க் வந்து fill the tank. If they are opened together, how many hours will take to fill the tank? 1800 லிட்டர். அதாவது 1000 லிட்டர் மதிப்புள்ள ஒரு தொட்டியை வந்து ஏன்ற டேங்க் வந்து 5 மணி நேரத்துலையும் Bன்ற டேங்க் வந்து 6 மணி நேரத்தில் நிரப்புது அப்படின்னா 1800 லிட்டர் மதிப்புள்ள ஒரு டேங்கை வந்து இது 2 பைப்பு சேர்ந்து வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து நிரப்ப சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொள்ளளவு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, கெப்பாசிட்டி, இதில் வந்து டைம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டோட்டல் வேல்யூ வகுத்தல் எஃபிஷியன்சி = நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நமக்கு கிடச்சிருமா. இதுதான் கான்செப்ட். சரிங்களா, இவங்களோட டைம் கிடச்சிருக்கு. சரிங்களா, நமக்கு டோட்டல் வேல்யூ வந்து 1800 கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி என்ன, ஃபஸ்ட்டு ஏவோட எஃபிஷியன்சி அப்புறம் பியோட எஃபிஷியன்சி. இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி அளவு சரிங்களா, எஃபிஷியன்சி இது வந்து எஃபிஷியன்சி ஏவோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி. டோட்டல் கெப்பாசிட்டி அளவு 1000 லிட்டர். அது வந்து இவங்க வந்து நிரப்புறதுக்கு ஏ வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், 5 மணி நேரம் எடுத்துக்கிறோம். இது பி வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், 6 மணி நேரம் எடுத்துக்கிறோம். சரிங்களா, இதுதான் வந்து எஃபிஷியன்சி. அதாவது கான்செப்ட் என்னென்னா கெப்பாசிட்டி டோட்டல் ஒர்க்குன்னு அந்த கான்செப்ட் தாங்க. கெப்பாசிட்டி = நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன்ட்டு அவங்களுடைய திறன் எஃபிஷியன்சி. சரிங்களா, இதுதான் கான்செப்ட்டு. ஸோ நமக்கு வந்து எஃபிஷியன்சி தேவை. ஸோ எஃபிஷியன்சி தேவைன்றனால கெப்பாசிட்டி ஒருத்தர் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். சரிங்களா, அப்போ ஏவோட எஃபிஷியன்சி தெரியும், பியோட எஃபிஷியன்சி தெரியும். நமக்கு என்ன தேவை, 1800 லிட்டர் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து அவன் வந்து நிரப்புறாங்க அப்படின்றதான் கணக்கு. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி வகுத்தல் அவங்களோட எஃபிஷியன்சி = நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்துடுமா. ஸோ 1000 / 5 = 1000 / 6. சரிங்களா, இது ரெண்டுக்கு மிச்சம் எடுத்திங்கன்னா என்ன வரும், பார்த்தீங்கன்னா
30 சரிங்களா, 30 சொல்லி வரும். ஸோ 1800 வகுத்தல் 30 வரும். இங்கே என்ன வரும், 6ஆல் பிரிங்கன்னா 6000 சரிங்களா. 6000 கூட்டல் இங்கே ஒரு 5000 எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதுதான் வரும். ஸோ இதை வந்து மறுபடியும் சுருக்குனீங்க அப்படின்னா 1800 இன்ட்டு 30 வகுத்தல் 11000 வருமா, 11000 வருமா, 11000. ஸோ அடி கொடுக்கலாமா. ஸோ 3 சைவருக்கு 3 சைவர் அடி ஆயிரும் சரிங்களா. அப்படின்னா என்ன வரும், 18 3 54, 54 வகுத்தல் 11 தான் ஆன்சர். அவங்களாம் இவ்வளோ நேரத்தில் வந்து இந்த ஏபி அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த பைப் வந்து நிரப்பிடுவாங்க. இந்த டேங்கை வந்து 1800 லிட்டர் கொள்ளளவு உள்ள டேங்கை வந்து நிரப்பிடுவாங்க. ரொம்ப எளிமை. ஃபஸ்ட்டு அவங்க வந்து டேங்கோட கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து அவங்களோட டைம் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிக்கு ஒன்று எஃபிஷியன்சி என்ன கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன, இப்போ டேங்கோட கொள்ளளவு என்ன 1800 லிட்டர். இப்போ வந்து நமக்கு என்ன தேவை, டைம் தான் தேவை. அப்போது கெப்பாசிட்டி வகுத்தல் எஃபிஷியன்சி, ரெண்டு கூட எஃபிஷியன்சி போட்டு வகுத்தீங்க அப்படின்னா சிம்பிள் 54 வகுத்தல் 11 ஆன்சர். அவ்வளோதாங்க. 73க்கு அப்புறம் 75. எஸ், ஃபாதரோட ஏஜ் வந்து சரிங்களா, ஃபாதரோடைய அப்பாவோட ஏஜ் வந்து மகனோட ஏஜை போல் 3 மடங்காமா சரிங்களா. ஃபாதரோட ஏஜ் அப்புறம் சன்னோட ஏஜ், சன்னோட ஏஜ் எக்ஸ் அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் என்ன 3 மடங்கு 3x. இஃப் த ஏஜ் ஆஃப் சன் இஸ் 15 years தென் த சம் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன். பையனோட வயசு எவ்வளோவா, 15 சரிங்களா, 15 years அப்போது 2 பேருடைய அப்பா தந்தை 2 பேருடைய வயசு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் என்ன வரும், 3x + x. 2 பேரோட சேர்ந்த வயசு எவ்வளோ வரும், 4x. 4xோட மதிப்பு 4 × 15 = 60 yearsன்றதான் ஆன்சர். முடிஞ்சுங்க. அடுத்ததாக 2 banks EB offered loans 5%, 6% per annum respectively. Ramesh borrowed an amount 3 lakh from each bank. Find the positive difference between the amount of simple interest paid by the 2 banks Ramesh after 2 years. நல்லா கவனிங்க, 2 பேங்க் இருக்குது, 2 பேங்க் ஏபி சரிங்களா. அந்த ஏபியில் வந்து 5% அப்புறம் 5.5 அப்புறம் 6.5% வந்து ரெண்டுலேயுமே வந்து 3 லட்ச ரூபா வந்து வாங்குறாரு, வட்டிக்கு வாங்குறாரு ரமேஷ். வட்டி வாங்கும் போதில் அவங்க அந்த 2 வருஷத்தில் அவங்க செலுத்தக்கூடிய திருப்பி தொகை, அந்த வட்டி இருக்கு இல்லையா, அந்த வட்டிக்குள்ளே வித்தியாசம் எங்கே வச்சு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2% வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நார்மல் பர்சன்டேஜ், நமக்கு தேவையான பர்சன்டேஜ் வித்தியாசம் எவ்வளோ கண்டுபிடிச்சலாமா. ஸோ 6.5% - 5.5% = 1%. 1% ஒரு வருஷத்துக்கு வந்து 1% வந்து வித்தியாசம் 2 பேத்துக்கும் சரியா. 2 பேங்கில் வாங்கினா கடனுக்கு வந்து வித்தியாசம் 1%. அப்படின்னா 2 வருஷத்துக்கு அளவு 2%. அவ்வளோதாங்க. நமக்கு என்ன வட்டி வந்து வித்தியாசம் வரும்ன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா SI = PRT/100 அந்த ஃபார்முலாவில் போடுங்க. SI பிரின்சிபல் எவ்வளவு, 3 லட்ச ரூபா, 30,00,000 சரிங்களா, வகுத்தல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 2% சரிங்களா. டைம் ஆல்ரெடி தெரியும். ஸோ டைம் வந்து 1 தான், ஏன்னா இங்கே டயத்தையும் பெருக்கி தானே 2% கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் 100 = என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் சொல்லி வரும். அவ்வளோதாங்க, சிம்பிள் கணக்குங்க. 2 பேத்துக்கும் தனித்தனியாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அதை கழிக்கிறத விட 2 பேங்க்குக்கும் உள்ள வட்டி விகிதத்தோடைய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் வந்து டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு தேவையான விலை கிடச்சிரும். நீங்கள் அதுவும் இல்லாமல் நார்மலாக செஞ்சீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ பேங்க்கு கூடிய வட்டி எவ்வளோ கண்டுபிடிப்பீங்க, இந்த 5.5% வச்சு 2 வருஷத்துக்கு. அடுத்து பி பேங்கினுடைய வட்டி எவ்வளோ சொல்லி கண்டுபிடிப்பீங்க, இந்த 6.5% வச்சு சரிங்களா. அப்போ இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ, அந்த அமௌண்ட்டுடைய வித்தியாசம் தான் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு டேரெக்டாக இந்த வட்டி விகிதத்தினுடைய வித்தியாசத்தையும் வச்சு 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு டேரெக்டாக வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கணக்கு 76க்கு அப்புறம் 77வது கணக்கு. இந்த 0.512ன்றத பார், இதை வந்து P/Qன்ற ஃபார்மில் வந்து மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. வேறு ஒன்றும் இல்லை, இது ரொம்ப எளிமைப்பா. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே எழுதுங்க சரியா. எல்லாமே பாரில் தான் இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இல்லை. பார் எத்தனை பார் இருக்கோ, எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9 போட்டிருங்க, அவ்வளோதான். 3 நம்பருக்கு பார் இருக்குது. ஸோ 3 9. சப்போஸ் இதே நம்ம வந்து பார் இல்லாமல் இருந்தால் அதுக்கு வந்து இன்னொரு இடம் பார்த்துருக்கோம். அது வந்து நிறைய இடம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 83வது கொஸ்டின். 2 நம்பரோட ரேஷியோ வந்து கொடுத்தாங்க. 7:7 5ன்ற விகிதத்தில்ன்ற 7:5ன்ற விகிதத்தில் வந்து 2 நம்பர் இருக்குது.
இவங்களுடைய பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் வந்து 360 அப்படின்னா இதுலேயே இருக்கல பெரிய நம்பர் என்ன சொல்லிக்கிறான் நல்லா கவனிங்க. இந்த நம்பர் என்னவாக இருக்கும் 7x அப்புறம் 5x சொல்லியிருக்குமா. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் தானே பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ். ஸோ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் கழிச்சோம்னா பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வரும் 7x மைனஸ் 5x ஈக்குவல் டு 2x. இந்த 2xனுடைய மதிப்பு எவ்வளோ கொடுத்துட்டாங்க 360 பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ். நமக்கு என்ன தேவை 7x இருக்கலே கிரேட்டர் நம்பர் தான் தேவை. இந்த கிரேட்டர் நம்பர் பிட்வீன் தம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரிய நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 7x தான் நமக்கு தேவை சரிங்களா. 7x ஈக்குவல் டு 360. எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 360 2 × 7x ஈக்குவல் டு என்ன வரும் 180. 5 × 90 6 × 108 7 × 126 1260 தான் ஆன்சர் சரிங்களா. முடிஞ்சு சிம்பிள் கொஸ்டின்ங்க. அடுத்ததாக 90வது கொஸ்டின். ஒரு மனிதன் வந்து 6500 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 7.5% வருடத்துக்கு 7.5% 6 வருஷம் வந்து கொடுக்குறாங்க வட்டி கொடுக்குறாங்க. அப்படி வட்டி கொடுத்தது போக அவனுக்கு வந்து 6 வருஷம் கழிச்சு அவனுக்கு வந்து எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருந்துச்சு கேட்குறாங்க. பிரின்சிபல் கொடுத்துட்டான், அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தான், டைம் கொடுத்தான் சரிங்களா. நல்லா கவனிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஒவ்வொன்றா பெருக்கிறதுக்கு டேரெக்டாக முதல்ல வட்டி விகிதத்தை பெருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு சரிங்களா 1 இயருக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 6 வருஷத்துக்கு என்ன 6 வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்டு 6 என்ன வரும் 6 7 42 30 45% வருமா. 2 வருஷத்துக்கு 15%. அப்போ 6 வருஷத்துக்கு 45% வருமா. இப்போது இதை போட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100 PRT/100ன்ற விதத்தில் இந்த இதில் போட்டிங்க அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளவு 65,000 சரிங்களா. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 45%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு 45% வகுத்தல் 100. இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 00 அடி ஆயிரும். அடி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் 65 × 45 அதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அமௌண்ட் தானே கேட்குறாங்க. ஸோ 65 × 45 தானே. ஸோ 65 × 45 65 எஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 45. அப்போது அமௌண்ட் என்ன வரும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் வந்து 45%. அப்போ அமௌண்ட் என்ன வரும் 145% வருமா. பிரின்சிபல் வந்து 100% ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 45%, டோட்டல் 145% வருமா. ஸோ 145 × 965 மதிப்பு என்ன வரும் 94250 சொல்லி வரும். அவ்வளோதாங்க டேரெக்ட் ஆன்சர். டேரெக்டாகவே போட்டுடலாம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ரேட் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, அடுத்த டைம் கொடுத்தாங்க. ஒரு வருஷத்துக்கு 7.5% 7.5% வட்டி அப்படின்னா 6 வருஷத்துக்கு 40% வட்டி. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அமௌண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ டேரெக்டாகவே அமௌண்ட்லேயே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த பர்சன்டேஜ் அமௌண்ட்லேயே கன்வெர்ட் பண்ணி பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 45% வட்டி அப்படின்னா அமௌண்ட் என்னவாக இருக்கும் ப்ளஸ் 100% 145% வந்து அமௌண்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஆனால் பிரின்சிபல் 100%. அப்போது 65,000 × 145% ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94,250 தான் மொத்த அமௌண்ட்டாக வரும். அவ்வளோதாங்க சிம்பிளுங்க. அடுத்ததாக 94வது கணக்கு. 2 ரேஷனல் நம்பர்ஸ் சரிங்களா. 2 ரேஷனல் நம்பர்ஸுடைய கூடுதல் வந்து -4 ஒரு நம்பர் வந்து -13.25 -13 வகுத்தல் 25 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன சொல்லி கேட்குறான் -13 வகுத்தல் 25 கூட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் -4 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் -4 ப்ளஸ். ஸோ இங்கிட்ட இருக்க மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம் மொத்தத்தில் ப்ளஸ்ஸாக மாறிடும். +13/25 ஈக்குவல் டு மீச்சமாக எடுத்திங்கன்னா ரெண்டுக்கும் -100 ப்ளஸ் 13 வகுத்தல் 25 ஈக்குவல் டு -87 வகுத்தல் 25 தான் எக்ஸுனுடைய வேல்யூ. சிம்பிள் கூட்டல் கணக்குங்க. அடுத்தது 96வது கணக்கு ஃபார்முலா கணக்குங்க. இந்த கணக்கு மட்டும் நல்லா ஃபார்முலா படிச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் சரிங்களா. த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் 45 km/h இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் 36 km/h அப்படின்னா எத்தனை மணி நேரம் வந்து ட்ரெயின் வந்து நின்று போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு. அதாவது
ஒரு ட்ரெயினோட வேகம் வந்து ஸ்டாப் இருந்துச்சு அப்படின்னா 45 கிலோமீட்டர், ஸ்டாப் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டாப்பும் எதுவும் இல்லாமல் வந்து போச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினோட வேகம் வந்து 45 கிலோமீட்டர். அதே நேரத்தில் ஸ்டாப்பிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினோட வேகம் வந்து 36 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? அப்படின்னா ட்ரெயின் வந்து மொத்தம் எவ்வளோ நேரம் நின்று போகும், ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ நேரம் நின்று போகுன்றது தான் ஆன்சர். இப்போ வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, டேரக்ட் ஃபார்முலாலே போட்டலாம். இப்போ தேவையான டைம், சரிங்களா, அந்த டைம் மினிட்ஸில் வச்சுக்கலாம். சரிங்களா? மினிட்ஸ் எப்போயுமே மினிட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ மினிட்ஸ் MINTUSA எஸ். இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு வித்தவுட் ஸ்டாப்பேஜ், ஸ்பீட் வித்தவுட் ஸ்டாப்பேஜ், சரிங்களா, ஸ்டாப்பேஜ் மைனஸ் வித் ஸ்டாப்பேஜ் வகுத்தல் வித்தவுட் ஸ்டாப்பேஜ் இன்ட்டு 60. 60 எதுக்குன்னா அந்த மினிட், ஹவர்லேருந்து மினிட்டுக்கு மாத்திரம் இல்லையா, அதனால் 60. சரிங்களா? இது வந்து ஸ்பீடு வித்தவுட் ஸ்டாப்பேஜ் அப்பான் ஸ்பீடு வித்தவுட் ஸ்டாப்பேஜ் இன்ட்டு 100. அதாவது வித்தவுட் எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் இல்லாமல் ஸ்பீடு, அதில் வந்து ஸ்டாப் உள்ள ஸ்பீடு, இது ரெண்டையும் கழிச்சிட்டு அதை வந்து ஸ்டாப்பேஜ் இல்லாத ஸ்பீடெல்லாம் வகுத்துட்டேன் இன்ட்டு 60 தான் நமக்கு தேவையான மினிட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஸ்டாப்பேஜ் வித்தவுட் ஸ்டாப்பேஜ் என்னன்னா எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் என்ன வரும் 45 மைனஸ் இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் என்ன வரும் வித் ஸ்டாப்பேஜ் மைனஸ் 36 வகுத்தல் 45 வித்தவுட் ஸ்டாப்பேஜ் இன்ட்டு 60 ஈக்குவல் டு 9 வகுத்தல் 45 இன்ட்டு 60 ஈக்குவல் டு என்ன வரும் 3 15 45 4 15 60 ஈக்குவல் டு அடிச்சிங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் 3 முன்னாங்க 12 மினிட்ன்றது தான் ஆன்சர். டேரெக்டாக ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். இப்போ அந்த ஃபார்முலா வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 98வது கொஸ்டின், இந்த செட்டோட லாஸ்ட் கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து இந்த கணக்கு வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் அந்த கணக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு கொஸ்டின் வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த கணக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 2 பைப் இருக்குது, ஏ அப்புறம் பி. இது வந்து இது ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு தொட்டியை வந்து 4 மணி நேரத்தில் நிரப்புறாங்க. இப்போது சப்போஸ் இது ரெண்டும் தனித்தனியாக பிரிக்கும் பொழுது பி வந்து ஏவை விட 6 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிறாங்களாம். சரிங்களா? அந்த தொட்டி நிரப்புறதுக்கு 2 தனித்தனியாக நிரப்பும் போதில் பி வந்து ஏவை விட 6 மணி நேரம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் வந்து ஏ குழாய் வந்து இந்த தொட்டியை வந்து முழுசாக நிரப்ப சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போது ஏ வந்து எக்ஸ் ஹவரில் வந்து நிரப்புன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ பி வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்போம், எக்ஸ் ப்ளஸ் 6 ஹவர்ஸில் நிரப்புமா? சரிங்களா? இதுக்கு வந்து நார்மல் மெத்தடில் போட்டால் தான் அந்த கணக்கு வந்து போட முடியும். ஸோ ஏ வந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ நிரப்பியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில். சரிங்களா? 1 ஹவரில் ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் 1/Aன்னு சொல்லி நிரப்போம். பி வந்து 1/Bன்னு சொல்லி நிரப்போம். சரிங்களா? அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோவா, ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்புறாங்களா 1 மணி நேரத்தில் 1/4. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அதாவது 1/A ப்ளஸ் 1/B ஈக்குவல் டு 1/4 சொல்லி வரணும். அதாவது நல்லா கவனிங்க. ஏ வந்து எக்ஸ் ஹவரில் வந்து நிரப்புது. சரிங்களா? பி வந்து எக்ஸ் ப்ளஸ் 6 ஹவரில் நிரப்புது. சரிங்களா? டோட்டலாக இப்போது ஏவும் பி இப்போ வந்து ஏ வந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ நிரப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/A. சரிங்களா? பி வந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ தொட்டி நிரப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/B. இது ரெண்டு சேர்ந்து வந்து ஒரு தொட்டி ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் 1/4 ஹவர்ஸில் வந்து நிரப்போம். சரிங்களா? அப்போது 1/A ப்ளஸ் 1/B ஈக்குவல் டு 1/4 அப்படின்னா என்ன வரும் இங்கே 1/x ப்ளஸ் 1/x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 1/4 சொல்லி இங்கே 1/4 வர மாதிரி இந்த ஆப்ஷனில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எக்ஸுன்ற இடத்துக்குலாம் இந்த நம்பர்ஸ் போட்டு புட் பண்ணி நீங்கள் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். 1/6 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு என்ன வரும் 12. சரிங்களா? இது 2 கெல்சியம் வந்து என்ன வரும் 12. இங்கே 12 வரும். ஸோ 2 கெல்சியம் வந்து 12 2 கூட்டல் 1 ஈக்குவல் டு 3/12ன்னு சொல்லியிருக்கோம். இதை சுருக்குனீங்க அப்படின்னா 1/4. ஸோ ஆப்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுதான் இப்போ இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட் மெத்தட் இது தான், தாண்டி வந்து வேறு மெத்தடு கிடையாது. சரிங்களா? நல்லா கவனிங்க. ஏவும் பியும் சேர்ந்து வந்து ஒரு தொட்டியை வந்து 4 மணி நேரத்தில் நிரப்புறாங்க. இப்போ ரெண்டு பைப்பு வந்து தனித்தனியாக வேலை செய்யும்போது பி வந்து ஏவோட 6 மணி நேரம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா ஏ மட்டும் அந்த தொட்டி நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு கணக்கு. ஏ வந்து எக்ஸ் மணி நேரத்தில் நிரப்புறாங்க, பி வந்து எக்ஸ் ப்ளஸ் 6 ஹவர் நேரத்தில் நிரப்புறாங்க.
டோட்டலாக. அப்போ ஒரு மணி நேரத்தில் ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பாங்க 1/x, பி வந்து ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நிரப்பாங்க 1/x+x. இதோட மதிப்பு வந்து என்ன வரணும் a+b சரிங்களா, a+b 1/4ன்ற ஆன்சராக வரணும் சரிங்களா. அப்போது ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்க்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வருதோ 1/4ன்னு சொல்லி வருதோ அதுதான் வந்து ஆப்ஷன் சரிங்களா. அப்போது ஆன்சர் 6 ஹவர்ஸ்ன்றது தான் ஆன்சர். தேங்க்யூ.